ලැබෙන්නේ හරිම අඩුයි. හැබැයි ශ්‍රීහන් දඹුල්ල ආර්ථික මධ්‍යස්ථානයේ සේවය කරන බොහොමත් අන්වර ඒ කතාව අත වෙනස් කරනවා. ආයිබෝවන් අද එවිල ඉන්නේ අපි ජාහිර දෙනියේ ඕගොල්ලෝ ඔක්කොම දන්නවා මේ මොකද නම අන්වර් මෙයා එවිලා දඹුල්ලේ සල්ලි වාගයක් හම්බුණා. ඊට පස්සේ එයා එවිලා අර මිනිස්සු හොයලා දුන්නා. ඒක තමයි හොඳ දේවල් කරන්න කියන්නේ. හොඳ දේවල් කෙරුවොත් දෙයියෝ හොඳ දේවල් කරනවා කියලා. මෙයා බලන්න අර ලක්ෂ 4ම එයාට අරගන්න තිබුණා. එයා ගත්ත නැහැ. එයා බය වුණා දෙයියොට. ඊට පස්සේ එයා මිනිස්සු හොයාගෙන දුන්නා. ඊට පස්සේ දෙම් බලන්න එයාට කෝඩියකට විතර ඉඩමක් අරන් ගෙය හදනවා. ඒක තමයි කියන්නේ දෙයියෝ දෙනවා කියලා. ඒ වගේ අපේ රිම්නාස් අපේ ජමියතුල් උලමා ෂා මූලවි ඒ වගේම නූමන් හජාර් එයා අපේ මිනිසුන්ට ගොඩාක් උදව් කරන කෙනෙක්. ඉඩ දුන්න කෙනෙක් අපේ රියාස් வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோ நாங்கள் உங்களுக்கு முன்னாடி ப்ளே பண்ணி காட்டுறோம். 11 நவம்பர் 2024 நான் இன்றைக்கு காலையில எல்லா அக்குரனில் உள்ள மற்றும் இலங்கையில பல சோசியல் மீடியா மற்றும் ஒபிஷியல் ஐடிஎன் நியூஸ்ல கூட இந்த செய்தி பகிரப்பட்டதுதான். எங்களோட அக்குரனையை சேர்ந்த ஜாகிரா தெனியை சேர்ந்த எங்களோட அன்வர் சகோதரர் அன்வர் அவர்கள் செய்த எமது அக்குரனுக்கே செய்த ஒரு முன்மாதிரியான ஒரு வேலை திட்டம் ஒன்றை நாங்க பார்த்தோம். என்னன்னா ஒரு ஒரு அந்நிய மதத்தை பௌத்த மதத்தை சேர்ந்த ஒரு சகோதரருடைய பணப்பை சுமாராக 4,35,000 ரூபாய் பொறுமதியான பணத்தை அவர் புறக்கியிருந்தாரு. புறக்கி அந்த உடையக்காரால தேடி போய் கொண்டு வைத்து கொடுத்தாரு. அந்த நேரம் அவருக்கு யோசிச்சு கேளு, இந்த பணத்தை எனக்கு எடுத்து கேளு. அந்த 4 லட்சம் ரூபாய் எடுத்திருந்தா அந்த 3 நாள்லயோ 4 மாசத்துலயோ அந்த காசு முடிஞ்சிக்கு. இன்றைக்கு அல்லாஹ் தாலா அவருக்கு 50 லட்சத்துக்கு மேல பொறுமதியான ஒரு இடத்தையும் கொடுத்து ஒரு வீட்டையும் கட்டுறதுக்கு ஏற்பாடு இந்த இடத்துல தான் நீங்க சொன்னாங்க. அந்த பொறுமதியான இதை கொடுக்குறாரு. இதான் சொல்ற அல்லாஹ் தாரன் சொல்றது. நல்லதை செஞ்சா நிச்சயமா அல்லாஹ் நல்ல வழியை காட்டுவான். அதுக்கு ஃபெஸ்ட்டுக்கு எங்களோட ரிம்னாஸ், அதே மாதிரி நான், அதே மாதிரி எங்களோட நூமான் ஹாஜியார்
எங்களோட பைத்துல் ஜகாத் ஷியா மௌலவி எல்லாரும் கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு எங்களோட சமுதாயத்தில் ஒருத்தர் நல்ல வேலை செஞ்சிருந்தா அவங்கள பாராட்டுறது எங்களோட கடமை. அந்த அடிப்படையில் வந்து இந்த குரூப் அப்படியே கமிட்டி அப்படியே செஞ்சு இவருக்கு என்னமால் நல்ல வேலைகள் செய்யணும்னு சொல்லிட்டு பேசி இன்றைக்கு வந்து 1 கோடிக்கு பொறுமதியான இடமும் ஊடும் கட்டப்படுது. அல்ஹம்துலில்லாஹ். இதே மாதிரி எல்லாரும் நாங்கள் ஒன்று நினைச்சுக்கணும். அல்லாட பேரை சொல்லி ஒரு அடியால ரோட்டுக்கு கொடுத்தோண்டா அல்லா தாலா நிச்சயமா மறுமையிலையும் இதே மாதிரி தருவான், துனியாவிலையும் இதே மாதிரி தருவான். அதை சொல்லி நாங்கள் செய்யற வேலை அல்லாக்காக செய்யறது நீயத்தோட செஞ்சோம்னா இதையும் நாங்கள் வெளிக்கொண்டு வர மாட்டோம். ஷியாமோலவி, நூமான் ஆஜியார், அதே மாதிரி ரிம்னாஸ் இவங்கெல்லாம் சொன்னா வெளிக்கொண்டு வர மாட்டேன். ஏன்னா இதுல ஒரு சமுதாயத்தில் ஒரு நல்ல வேலை நடந்தது, அதுக்காகத்தான் நாங்கள் இந்த வேலையை வெளிக்கொண்டு வந்தோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. அஸ்ஸலாமு அலைக்கும். அடுத்து வந்து எங்களோட ஷியா மௌலவி தொடர்ந்து இந்த வீடியோக்கு போகிறோம், அவர் பேசுவார். முக்கிய அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாருக்கும் கொஞ்ச நாளைக்கு முன்னால் டபுள்ள மார்க்கெட்டில் அது பெருந்தொகை பணத்தை குறைக்கிறதுக்கு பெரும்பான்மை சகோதரருடைய பணம் அவருடைய கையில் ஒப்படைத்தது நாட்டிலே ஒரு செய்தியாக போன செய்தி எல்லாருக்கும் தெரியும். அந்த அடிப்படையில் அவர் அத்துள்ள ஜாகிராதினியை சேர்ந்தவர். அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை விசாரித்து பார்க்குற நேரம் உண்மையிலே அவர் ஒரு வீடு இல்லாத ஒரு அமைப்பு இருக்கிறதாக எங்களுக்கு செய்தி கிடைச்சிது. அந்த அடிப்படையில் எங்களை சுட்டினாடாவும் அவருடைய விஷயங்களை அலசி ஆராய்ஞ்சி பார்த்து அந்த அடிப்படையில் இது மீடியாக்கள் இந்த செய்தியாக வந்தது. அல்ஹம்துலில்லாஹ் அக்குர்நேச்சின் நிறைய தனவந்தர்கள் அதுக்கு உதவி செய்கிறதாக வாக்களித்தார்கள். அந்த அடிப்படையில் எங்களோட நூமான் ஆஜியார், என்னோட கங்கா நூமான் ஆஜியார்னு சொல்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அவர் மாஷா அல்லாஹ் அவருக்கு ஒரு வீடு ஒன்று கட்டி கொடுப்போம்னு சொல்லிட்டு என்னோடையும் பேசினார், சுட்டினானோடையும் சொல்லியிருந்தார். அந்த அடிப்படையில் அல்ஹம்துலில்லாஹ் அந்த வீட்டு வேலையை ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு ஏற்பாடுகளை நாங்கள் செஞ்சுருக்கிறோம். அதில் மாஷா அல்லாஹ் எங்கள் கங்கா நூமான் ஆஜியார் ஒரு 25 லட்சம் ரூபா அந்த வீட்டுக்காக வேண்டி தந்திக்கிறாரு. நாங்கள் அந்த பணத்தை வச்சு நாங்கள் இந்த வேலையை இந்த இடத்துல நாங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முடிவு செஞ்சுக்கிறோம். அந்த பணத்தை வச்சு எங்களுக்கு முடிச்சு கேளாமல் போகும். மற்ற மேலதிக தேவைப்பட்ட பணத்தை இன்ஷா அல்லாஹ் நாங்கள் பைத்து ஜக்காத்தின் மூலமாக நாங்கள் போட்டு நாங்கள் அந்த வேலையை அழகாக அவருக்கு முடிச்சு கொடுக்கணும். ஏன்னா எங்களோட ஊருக்கும் பெருமை சேர்த்து தந்த ஒருவர். அதே மாதிரி உண்மையுடைய விஷயத்தில் அவருடைய விஷயங்கள் நிறைய நாட்டில் பேசப்பட்டுச்சு. எனவே இன்ஷா அல்லாஹ் நாங்கள் இந்த வேலையை ஆரம்பிக்க வைக்கிறோம். ஆரம்பித்து இதில் ரெண்டு சாரார் பங்கு கொள்கிறாங்க. ஒன்று எங்களோட நூமான் ஆஜியார் மாஷா அல்லாஹ் அக்குர்நேயில் நிறைய நலவுகள் செய்யக்கூடிய ஒரு மனிதர். அதே மாதிரி எங்களோட பைத் ஜக்காத் மாஷா அல்லாஹ் எங்களுக்கு தெரியும். பைத் ஜக்காத் அக்குர்நேயில் ஒரு வருடத்துக்கு பல கோடி ரூபாய் பெருமதியான பல வேலைகள் அக்குர்நேயில் வீடு கட்டுறது மட்டும் இல்லை, இன்னும் பல பணிகளை அக்குர்நேயில் மாஷா அல்லாஹ் நிறைவாக செய்யக்கூடிய ஒரு நிறுவனம் என்ற அடிப்படையில் நாங்களும் சேர்ந்து இன்னும் தனவந்தர்கள் சேர்ந்து கொள்ள விரும்பினால் அவர்களையும் இந்த பணியில் சேர்த்துக்கொண்டு இன்ஷா அல்லாஹ் இவருக்கு இந்த வீட்டை நாங்கள் கட்டி கொடுக்கறதுக்கு முடிவு செஞ்சுக்கிறோம். எல்லாரும் இந்த விஷயத்தில் இதுக்காக யாரெல்லாம் உதவி செஞ்சாங்களோ அவங்களுக்காக நீங்கள் எல்லாரும் துவா செஞ்சு கொள்ளுமாறு உங்களிடத்தில் அன்போடு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ஜஸாக்குமுல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அவங்களுக்கு தெரியும் இன்றைக்கு காலையில் இன்றைக்கு வந்து 17/11 நவம்பர் 2024 நாங்கள் இன்றைக்கு காலையில் எல்லா அக்குரனில் உள்ள மற்றும் இலங்கையில் பல சோஷியல் மீடியா மற்றும் ஒஃபிஷியல் ஐடிஎன் நியூஸில் கூட இந்த செய்தி பகிரப்பட்டது தான். எங்களோட அக்குரனையை சேர்ந்த ஜாகிராதனியை சேர்ந்த எங்களோட சகோதரர் அன்வர் அவர்கள் செய்த எமது அக்குரனுக்கே செய்த ஒரு முன்மாதிரியான ஒரு வேலை திட்டம் ஒன்றை நாங்கள் பார்த்தோம். என்னென்னா ஒரு அந்நிய மதத்தை பௌத்த மதத்தை சேர்ந்த ஒரு சகோதரருடைய பணப்பை சுமாராக 4,35,000 ரூபாய் பொறுமதியான பணத்தை எமது அன்வர் சகோதரர் எந்த அளவுண்டா இவருக்கு சொந்த வீடும் இல்லை, அவர் ஸ்கூலி வீட்டில் வாழ்கிறார். சாதாரண அவருடைய தொழில் வந்து மூட்டை தூக்கி அந்த லொரிகளுக்கு பாரம் ஏத்துறது, தம்புள்ளை மார்க்கெட்டில். அப்ப அந்த சகோதரர் எமது அக்குரணை பகுதியில் வாழக்கூடியவர். இவருக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்னா இவருக்கு நாம் எமது ஊரால் இவ்வாறான நல்ல விஷயங்களை செய்யக்கூடியவங்களை சிறப்பிக்கும் மூலமாக நாம் எமது அக்குரண சிட்டிசன் அக்குரண நியூஸ் அப்டேட்டுகளில் நாங்கள் இந்த தகவலை பகிர்ந்தவுடனே எங்களோட வெல்ஃபேர் சொசைட்டி சகோதரர் ஷூட்டு இஸ்மாயில் எமது அக்குரணையில பல கோடி ரூபாயுடைய பணிகளை செஞ்ச எமது சகோதரர் இஸ்மாயில் சூட்டினானா உடனே காலையிலே கால் பண்ணாரு, ரிஃப்னாஸ் தம்பி யார் அது, யாரை கொஞ்சம் கண்டுபிடிங்கோ, நான் அவருக்கு என்னால் ஒரு உதவி செய்யணும்,
என் அக்குர்ன வெல்ஃபியாவால நான் அவருக்கு ஒரு முன்மாதிரிக்கு நான் உதவி ஒன்று செய்யணும்னு உடனே கால் பண்ணார். நான் இப்ப காலையில 10:30 மணி ஆகுது சுமார். நானும் உடனே நான் வீட்டில இருந்து வந்து அவருக்கு ஒரு கௌரவிப்போமா. ஏன்னா இவ்வாறான எத்தனையோ விஷயங்கள் மறைந்து போகின்றது. எத்தனையோ சம்பவங்கள் இது மாதிரி நடந்தாலும் இவ்வாறானவங்களுக்கு இவங்களை நாங்க சமூகத்தில் எடுத்து தூக்கி விட வேண்டிய ஒரு தேவை இருக்குது. எந்த அளவுன்னு அவர் கூலி தொழில் செய்கிறார், அடுத்தது அவருக்கு சொந்த வீடு இல்லை, பணம் தேவை உள்ள ஒரு மனிதர், ஒரு பணம் தேவை உள்ள ஒரு 38 வயதான இந்த சகோதரர். அவங்க பேர் அன்வர். எங்க இருக்கிறீங்க நீங்க? ஜாயிரதன். நீங்க அப்ப இவ்வளவு எங்க வேலை வந்து எவ்வளவு நாளா நீங்க? ஒரு வருஷமா දම්බුල්ලල இந்த இதான் வேலை செய்றீங்க. தெரியும் இந்த සම්බවම්. එහෙම වේගෙන් දුන්න මිනිස්සු අතරේ තවත් මිනිසෙක්ගේ දුකක් හඳුලක් වෙන නවතින අවංක මිනිස්සු පිළිබඳව අපිට අහන්න ලැබෙන්නේ හරිම අඩුයි. හැබැයි ශ්‍රීහන් දඹුල්ල ආර්ථික මධ්‍යස්ථානයේ සේවය කරන බොහොමත් අන්වර ඒ කතාව අද වෙනස් කළා. ඒ මුළු මහත් සමාජයටම පාඩමක් කියා දෙමින් යහපත් සමාජයක් වෙනුවෙන් සටන් කිරීමට අවංක මිනිසුන් තවමත් සමාජය තුළ සිටින බවට හොඳම සාක්ෂියක් මේ බොහොමට. දඹුල්ල ආර්ථික මධ්‍යස්ථානය තුළ වැටී තිබූ මුදල් සහිත බෑගයක් යළි එහි හිමිකරුට ලබා දීමට පුද්ගලයෙක් කටයුතු කර තිබෙනවා. ඔහු නමින් මොහොමඩ් අන්වර්. අදාළ බෑගය තුළ රුපියල් 4,35,000ක මුදලක් තිබී ඇති අතර අදාළ පුද්ගලයා එම බෑගය අහුලාගත් පසු එය තුළ මුදල් තිබෙන බව දැක මේ බව දඹුල්ල ආර්ථික මධ්‍යස්ථානයේ කම්කරු සංගමේ සභාපතිවරයාව දැනුවත් කර තිබෙනවා. පසුව ඔහුගේ සහ වෙළඳ සංගමේ නිලධාරීන්ගේ මැදිහත් වීමෙන් අදාළ බෑගයේ අයිතිකාරටම ලබා දීමට හැකි වූ බවයි අප වාර්තා தெரியும். இந்த வீடியோவை நாங்கள் எங்களோட தளங்கள்ல நாங்கள் பார்த்திப்போம். அவரு அந்த உரியவரை சந்திச்சு அவங்கள ஒபிஷியலாக சாக்கியோட அவர் எடுத்த அந்த தொகை பணத்தை அவர் ஒப்படைச்ச காட்சிகளை நீங்க பார்த்திருப்பீங்க. எங்களால முடிஞ்ச உதவிகளை நாங்க இவ்வாறானவங்களுக்கு இவர் எந்த எதிர்பார்ப்பும் யார்கிட்ட எதிர்பார்க்கல. இது நாங்க தான் நியூஸ் போட்ட உடனே எங்க ஷூட்டிங் கால் பண்ணாரு, இவருக்கு நாங்களும் ஊரால ஒரு சப்போர்ட் கொடுப்போம் அப்படின்னு சொல்ற செய்தி ஒன்று சொல்லி அவர் ஆரம்பிச்சு வைக்கிறார் இந்த விஷயத்த. அவரால் அப்புறம் வெல்ஃபியாவாலையும் அவரை சார்ந்தும் ஒரு அன்பளிப்பொண்டு இன்றைக்கு நாங்கள் இன்றைக்கு 17/11/2024 அன்று நாங்கள் இதை அன்பளிப்பு செய்கின்றோம். இதை நாங்கள் போடுறது நோக்கம் இவருடைய தேவைகள் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் நிறைவேற்றி கொடுக்கறதுக்கு ஒரு முன்மாதிரி ஐக்கியம் சொல்ற நோக்கத்தோட தான். இன்ஷா அல்லாஹ் முடியுமானோ யாரையும் கட்டாயப்படுத்தவோ கடமை இல்ல, ஒரு நான் கௌரவிப்பது கடமை. இன்ஷா அல்லாஹ் இவ்வாறானவர்கள் சமூகத்தில் மேலோங்கவும் இதை முன்மாதிரியாக்குறது மூலம் இன்னும் பலர் இதை மாதிரி உருவாகுவாங்க, பல துறைகளையும் உருவாக்குவாங்கன்னு சொல்ற நோக்கத்தோட தான் நாங்கள் இதை செய்யறோம். அன்பு அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். மாஷா அல்லாஹ். ஜஸாக்குமுல்லா ஹைர். இந்த தகவலை பகிர்ந்து உதவும்படி வேண்டிக் கொள்கின்றோம்.